பெரியவர் நம்ம கட்சிக்கும் கட்சி வளர்ச்சிக்கும் ரொம்பவே உழைச்சிருக்காரு, அதில் சந்தேகமே இல்லை. ஓ, அதால தான் அவர் 20 வருஷமாக எம்எல்ஏவாக இருந்த தொகுதியில் அவர் போய் சேர்ந்தனால நடக்க போகிற இடைத்தேர்தலில் அவரோட மவனான எனக்கு சீட்டு தராமல் எங்ககிட்ட எடுபடியாக இருந்தோட மவன் அந்த அறிவுடைய நம்பிக்கை சீட்டு தந்துருக்கீங்களாக்கும். அறிவுடை நம்பி தான் தன்னோட அரசியல் வாரிசுன்னு பெரியவரே பல வாட்டி சொல்லியிருக்காரா இல்லையா? நீயே சொல்லல. அப்பா அப்படி சொன்னது அரசியல். நம்பி வேற சாதிக்காரன், அவன் சாதி ஓட்டும் தனக்கு கிடைக்கணும் தான் அப்பா அப்படி சொன்னாரு. அப்படி இல்லை பாண்டி, நீ அவரோட மகன்ற ஒரே காரணத்தை காட்டி அரசியலுக்கு வர்றது பெரியவருக்கு பிடிக்கல. அதனால தான் அறிவுடை நம்பி வளர்த்து விட்டாரு. புரிஞ்சுக்கோல. சரி, நீங்க சொல்லுத மாதிரியே வச்சுக்கிடும். ஆனா நம்ம சாதிக்காரனும் அதிகமா இருக்கிற இந்த தொகுதியில் நம்பி செய்ப்பான்னு எப்படி நம்புதிய? ஏலே, நம்பி எப்போ நம்ம ஜாதி பிள்ளைய கட்டினானோ அப்பயே நம்ம என்னத்தான் ஆயிட்டான். அவனை நிறுத்தினா 2 சாதி ஓட்டு சிதறாம விழுன்னு மேலிட நம்புது. அதைத்தான் நானும் நம்புதேன். நீ குழப்பிக்காம சோழியை போய் பாருல. தமிழரசன் பேர் நல்லா இருக்காப்பா? பிரமாதமான பேரில் விடிஞ்சிடும். நம்ம பயிலோட அனுப்பிச்சு அகல்யா விட்ட சொல்லிட்டு வர சொல்லட்டுமா? அது முறையாவாதுப்பா, நானே போயிட்டு வரேன். எனக்கு சரியா படலை. அவள் வீட்டாளுங்க நம்ம மேலே கோமா இருக்கான்றதுக்காக நம்ம ஒதுங்கி நிற்கிறது சரியில்லைல்ல. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் 2 பேரும் கலந்து பேசி ஒன்றா முடியும். அதுதான் அகல்யாவுக்கும் பிடிக்கும். போகிறதுன்னு முடிவாச்சுன்னா தனியாக போக வேண்டாம். நம்ம பையனை 4 பேர் கூட கூட்டிகிட்டு போ. எதுக்கு போய் பிரச்சனை பண்ணதுக்கா? கவலைப்படாதீங்கப்பா, தகபாண்டி இருக்கான்ல, அவனை வச்சு பேசி முடிச்சிடலாம். சுச்சு சரி நம்பி, வா. வாழ்த்துக்கள்டு, மாமா வாயிட்ட. உன் தங்கச்சி அகல்யாவுக்கு பையன் பிறந்திருக்கானா? உன் மச்சான் தான் பேசினான். தங்கச்சியே தலைமுறைகிட்டேன். அவர் எங்கேருந்து வந்தாருங்க? மச்சானும் மருமோடும். அகல்யா நம்பியோட ஓடி போன அவமானம் தாங்காம தான் உங்க அப்பா உத்தரத்தில் தொங்கினார். ஆனால் அந்த புள்ள அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவனோட பிள்ளைய பற்றி சந்தோஷமா தானே இருக்கா? நீயும் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடந்துகிட்டு இருக்க. உன்னால எப்படி அப்படி இருக்க முடியுது? அந்த ஓடுகாலி முண்டை அவனை கட்டின அன்னைக்கு 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி சாச்சிருப்பேல. இதோ உங்க அப்பா தான் தடுத்தாரு. அவரை மீறி நானத்தை செய்ய அந்த கொடியை கெடுத்த பயிலும் உசுரோடு நடமாடிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னைக்கு இருந்தாலும் உசுறு என் கையில தான்ல. எங்க அப்பா மண்டையை போட்டு 6 மாசமாச்சு. நான் அவர் கிடையாதுல்ல. உனக்கு நம்பி எதுக்குற திராணி இல்லை நினைச்சு நாளைக்கு அவன் வீட்டுக்கு வரான். இப்பவும் நீ அமைதியா இருந்தா பார்க்கதான் உன் குடும்பத்தை காரி துப்ப மாட்டானுவ. ஊருக்குள்ள உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கும் உங்க அப்பா சாவுக்கும் நீ நம்பிய பழி வாங்கணும்னு நெசமாவே நினைச்சியனா நான் சொல்லுறது மாதிரி செய். உன் கூட நான் நிக்கேன். இலே, ஊருக்குள்ள எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு எம்பட்டு தைரம் தான் என் வீட்டு வாசப்படி மிச்சிருப்ப. இவனை இங்கனே கண்ட துட்டமா வெட்டா தானே எங்க அப்பா மனசு ஆறும். என்ன மச்சான், ஒத்தையா வந்திருக்கேன் எகிரி பார்க்குறியா? தனியால் அவன் ஊருக்குள்ளே வந்துட்டு உன் முன்னாடி நிற்கும் போது நான் ஆம்பளை சிங்கன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? மேலே கை வச்சு பாருல, என் தலை கீழே விழுறதுக்குள்ள உன் பொஞ்சாதியோட தாலி இருந்து கீழே விழும். பாத்தீங்களாயா, இவனை இப்படியே விட்டு வச்சேன்னு வையே ஊருக்குள்ள எவனுமே ஆம்பளை இல்லைன்னு சொல்லிடுவான். தாலி வாடா. ஆம்பளையா இருந்தா கை வச்சு பாடுறா, வாடா வச்சு பாரு. தம்பி, நீ கொஞ்சம் தன்மையாருவே, நான் பேசுதேன். என்ன கதிர பெரியவர் எல்லாங்கதும் உன் குடும்ப பிரச்சனை ஊர் பிரச்சனை ஆக்க பாக்கியா? என்ன குடும்ப பிரச்சனை? கண்ட பயில இல்லாம வீட்டுக்குள்ளே ஏமாத்தி கல்ல தலைமை கூட்டு போவான். நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? இவனை இதே இடத்துல சத்தத்தான இன்னொருத்த செய்ய பயப்படுவான். இருவே, நான் சொல்லுதெல்லாம் நல்லா கேட்டுக்கிடுங்க. அறிவுடை நம்பி எங்க கட்சி எம்எல்ஏ வேட்பாளர். அது மட்டும் கிடையாது, என்னோட நெருங்கிய நண்பனும் கூட. அவர்கிட்ட நீங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றதை பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க எல்லாம் எங்க அப்பா மேல வச்சிருக்க மரியாதை நெசமன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுறணும். அதான் எல்லாத்துக்கும் நல்லது. டேய், நீ என் பேச்சை கேட்கறவனா இருந்தா இங்க முதல்ல கிளம்பு, உள்ள போ போ. அப்ப சவுக்கு நீ பதில் சொல்லி ஆனுல. ஐயா, இங்க நடந்ததெல்லாம் பெருசு பண்ணாம எல்லாம் கிளம்புங்கய்யா. கிளம்பு கிளம்பு, போங்க கிளம்புங்க, போங்க போங்க போங்க.
நம்பி உன் பொஞ்சாதி வீட்லேயும் ஊர் பெரியவங்ககிட்டயும் பேசி சமாதானப்படுத்தி உனக்கு நான் சொல்லுதேன். அது வரைக்கும் கொஞ்சம் தன்மையா இருவே, சரியா? ரொம்ப நன்றி பாண்டி, நான் போயிட்டு வரேன். அது சரி, இது வர வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி சாப்பிடாம கிளம்பிடுவியா? பெரியவர் இல்லைன்னா எங்களெல்லாம் மறந்துடுவே. அப்படி இல்லை பாண்டி, சொந்தக்காரர்களாம் விஷயம் சொல்லணும். இப்போ கிளம்புனா தான் இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வர முடியும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு போயிட்டு வரேன். ம் வரேன் பாண்டி. ம். என்னாச்சு பாண்டி? என்னாச்சுன்னு தெரியல. அரை மணிக்கூட நோண்டி பார்க்க வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. தள்ளு, நான் பார்த்து. ரொம்ப நேரமா அடக்கிட்டு இருக்கேன். ரொம்ப முடுக்குது, நீ பார்த்துக்கிட்டு இரு. நான் வாரேன். ஆ வாடா குடிய கெடுத்தவனே. என்ன மச்சான்? வாடா ஏன் வாடா. சொன்னா கேளு, இதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். தங்கபாண்டி, தங்கபாண்டி, இவனை பார். ஏய் வேண்டாம், சாவுடா. பாண்டி. தங்கபாண்டி வேணாம், தங்கபாண்டி பொண்ணு கெஞ்சி கேட்கிறேன். ஏய் நிறுத்தல, மூச்சு இருக்கான்னு பாருவேன்.